உன் குடும்பம் செழிக்கும், உன் வாசல் உயரும், உன் நிலைகள் உயரும். மகிமையின் ராஜா, வல்லமையின் ராஜா அந்த வீட்டுக்குள் பிரவேசிப்பார். பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்க போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். நேரில் வந்திருக்கிறவருடைய வாழ்த்தி வரவேற்கிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மெல்சடாயின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்தமான ஆண்டவர் நம்மச்சில் வரப்போகிறார். தலை வணங்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. அஞ்சி அஞ்சி தூர நின்றன் சஞ்சலங்களை நான் சொல்லி, அலை கடல் துரும்பு போல மலைவு கொண்டே நான் ஐயோ. கெஞ்சி கெஞ்சி கூவும் இந்த வஞ்சகன் முகம் பாராய், கீர்த்திய நீடம் சேர்ந்து கிருபை வை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாயிங்க மண்ணுயிர் இரட்சகனே. கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு கதி தோஷி. எத்தனை கற்றாலும் தேவ பக்தி ஏதுமற்ற பாவி, எவ்வளவு புத்தி கேட்டும் அவ்வளவு காதி தோஷி. பித்தனை போல பிதற்றி கத்தியே புலம்பும் ஏழை, வேதையை கடை ஏற்றி பிழைக்கவை இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி. தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் இரட்சகனே, மண்ணுயிர் இரட்சகனே, மண்ணுயிர் இரட்சகனே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனை, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் வந்தருளும், நேசனை மறைத்தருளும், நீர் பேசும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். சகல சத்துக்கள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். அடியானை இந்த வளாகத்தையும் ஜனங்களையும் பரிபூர்ணமான ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக்கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரலாம்.
இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். இது சாட்சிக்கான நேரம். நான் சாட்சி சொல்ல வந்திருக்கிறேன் பிரதர். கர்த்தர் என் வாழ்வில் செய்த நன்மைகளை நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் முன்னாடி வந்திருக்கேன். என் பேர் ஜான் பாலாஜி. நாங்கள் மதுரையில் தான் இருக்கோம். ஆமாம், தம்பி இந்த வருஷம் 10th எக்ஸாம் எழுதினார். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் திறவுகோல் ஜெபத்துக்கு தவறாமல் கலந்து கொள்வோம். அப்போ அநேக மக்கள் சாட்சி சொல்லுவாங்க தம்மோட பிள்ளைகளோட மார்க்கை குறித்து. தம்பி கொஞ்சம் ஆவரேஜ் தான் படித்தாப்புல. இருந்தாலும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணோம். ஜனவரி மாதம் நடந்த திறவுகோல் ஜெபத்தில் அங்கிள்கிட்ட ப்ரே பண்ணிட்டா, தம்பிக்காண்டி ஜெபம் பண்ணுங்க, பெஸ்ட்டு மார்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஆண்டவர் உங்களோட ஜெபத்தை கேட்டு தம்பி இந்த எக்ஸாமில் 420 மார்க் எடுக்க ஆண்டவர் கிருபை செய்வார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செவ்வாய்க்கிழமை சுகமகளிக்கும் ஆராதனைக்கு நாங்கள் வருவோம். முன்னாடி அவர் சொல்லார், டைம் இருந்தால் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு. அப்போது இதே எனக்கு ஒரு போராட்டமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், உங்களுக்கு சித்தமாக இருந்தால் என்னை கூட்டிகிட்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நினச்சாருன்னா, அவர் என்ன வேலை இருந்தாலும் சரி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து நான் இங்கே போயிட்டு வந்தால் தான் எனக்கு சமாதானமாக இருக்குது, பிஸ்னஸில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே என்னை முன்கூட்டி ஆயத்தப்படுத்தி அழைச்சிட்டு வந்துடுறாரு. இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது எனக்கு ஐயா ஆராதனை எடுக்கும் போதே எனக்கு ஒரு பெரிய விடுதலை, சிந்தனையில் ஒரு போராட்டம், நிறைய போராட்டம். அந்த ஆராதனையிலேயே அபிஷேகத்தில் நிரப்பி என்னை ஆண்டவர் அளவில்லாமல் நிரப்புறதை நான் பார்த்தேன். எனக்கு இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய விடுதலை. என்னென்ன காரியத்தை குறித்து கவலைப்பட்டனோ அதை எல்லாத்தையுமே அந்த பிரசங்கத்தின் மூலமாக அவர் பதில் எனக்கு கொடுத்துருவார் ஆண்டவர். அதை நேர்த்தியாக அதை வாரம் கலந்து கொள்ள செய்கிற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த 10th எக்ஸாம் நடக்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்டயே அவர் பொருத்தனை பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். நீங்கள் தான்ப்பா அவருக்கு அவன் பலத்தில் நான் நம்பலை, உங்கள் பலத்தால் தான் அவன் எக்ஸாம் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரை எழுதும்போதும் ஒவ்வொரு எக்ஸாம் அப்போவும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு சர்ச்சிலேயே தான் இருப்பேன். அவன் எக்ஸாம் எழுதி முடிக்கும்போது தான் திருப்பி அவனை வரும்போது கூட்டிகிட்டு வந்தேன். இந்த 5 எக்ஸாமும் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு சித்தமானதை நீங்கள் செய்யுங்கப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அவனை குறித்து என்ன வச்சுருக்கீங்களோ அதன்படி நான் செயல்படுத்துவேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். அதை நேர்த்தியாக அவன் எக்ஸாம் மார்க் வர்றதுக்கு எனக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே அந்த மார்க் அவர் கொடுத்துட்டார். தேவாதி தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சிக்காக நன்றி சொல்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கைகளை தட்டி. நானும் என் தம்பியும் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆச்சி தான் அங்கிளோட நம்பர் கொடுத்தாங்க. அதுவுமே எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஊருக்கு வந்த பிறகு தான் ஆச்சி நம்பர் கொடுக்கும். ஃபோன் போட்டு அங்கிள்கிட்ட, அங்கிள் எங்கள் அம்மா அப்பா ஒன்று சேரணும்னு சொல்லி அங்கிள்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னேன். அடுத்த நிமிஷமே அங்கிள் ப்ரேயர் பண்ணாங்க. அன்றைக்கி நைட்டே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. என்ன வயசு பாருங்க, என்கிட்ட கரெக்டாக சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவான். அங்கிள் அப்பா அம்மா சேரணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு. எனக்கு பிஞ்சு குழந்தை. இந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்காக நீங்கள் தியாகம் பண்ணுங்க. இந்த பிள்ளைங்களுடைய இருதயம் என்ன ஏக்கம் இயங்கியிருக்கு. 2 பேரையும் விட்டு கொடுக்க அவங்களுக்கு மனசு இல்லை. ஒன்று அம்மா தம் பக்கம் வச்சுக்கிற விரும்புவா, இல்லாட்டி அப்பா தாம் பக்கம் வச்சுக்கிற விரும்புவான். 2மே தப்பு. 2 பேரும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பர்சன். கர்த்தர் செய்த அற்புதத்திற்காக கைகளை தட்டி கர்த்தரை மகிமை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பேர் சொல் ராஜா. உன் பேர் கவின். என் பேர் எழில். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. எங்கள் ஆட்சிக்காண்டி நல்லா ஜெயிச்சுக்கோங்க, உங்களுக்கு உடம்பு முடியலை. சரி, கட்டாயம். நல்லா ஆச்சு. கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. திறவுகோல் வசனம். இந்த ஜூன் மாத திறவுகோல் வாக்குத்தத்த வசனம் வாசிக்க வேண்டியது ஏசாயா 58:14. சகோதரன் சகோதரிக்கு ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சகோதரன் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. 2வது ஆமோஸ் 9:12. சகோதரிக்கு, அந்நாளிலே
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அப்படியே கைகளை உயர்ச்சி. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோப்புடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டே. அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிச்சு அதன் திறப்புகளை அடைச்சு அது பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாளில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தத்தை இந்த ஜூன் மாதத்துக்கு நாங்கள் பிரதிஷ்டை எடுத்துக் கொள்கிறோம், சுதந்திரத்துக் கொள்கிறோம். 2 கைத்தால வச்சுக்கோங்க. இந்த வாக்குத்தத்தின்படி எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இதை சொன்னார், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தரே இதை சொன்னார். 2வது வசனம் 2 நீங்க பார்க்கணும். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிச்சு அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாள்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் அந்நாளிலே முதல் வசனத்தை அப்பொழுது என்ன காம்பினேஷன் பாருங்க. கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோப்புடைய சுதந்திரத்தை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கீழே ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி அற்புதமான வாக்குத்தத்தம். இதை செய்கிற கர்த்தர். ஃபாதர் ஒரு பாட்டில் பாடினாரு, திட்டங்கள் தருபவரும் நீர்தான் ஐயா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தான் ஐயா. இப்ப இதை செய்கிறவர் கர்த்தர். ஆண்டவர் இந்த நாளில் உங்களை சீர்படுத்த போகிறார். கைகளை தட்டி சீர்படுத்துகிறது என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ட்ரெஸ் கோட ரொம்ப கவனமா இருப்பேன். ஊழியத்துக்கு வந்தனால இந்த 40 வருஷம் உங்க எல்லாருக்குமே தெரியும். என் தங்கச்சிங்களும் சொல்லுவாங்க, எப்படி நீ ட்ரெஸ் கோடு இவ்வளவு பெர்ஃபெக்டா பண்ற அப்படின்னு. என் தங்கச்சி, எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. கையை தட்டுங்களேன். என்னுடைய தாயார் அவங்க பிரசன்டேஷன் கான்வென்ட்ல அந்த காலத்தில் படித்தவங்க. அதனால இந்த ட்ரெஸ் கோடெல்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாரு. ஷூ லேஸ் கட்டர்லேருந்து டை கட்டர்லேருந்து எல்லாம் அம்மாவுடைய வளர்ப்பு தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நான் இப்போ ட்ரெஸ் பண்ணிட்டேன்னா 2-3 தடவை கண்ணாடியில் பார்த்துட்டு தான் வருவேன். ட்ரெஸ் போட்டுட்டு மறுபடியும் ரீசெக்அப் பண்ணுறோம். அப்புறம் வந்து குழம்பு வச்சுட்டு சகோதரி ஊற்றி பார்ப்பாங்க. ரீசெக்அப் நல்லா வச்சுருக்கோமா, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, புளி இருக்கா பார்ப்பாங்க. அப்புறம் அந்த காலத்தில் திண்டுக்கல் பூட்டிட்டு தான் சினிமாவுக்கு போவாங்க. போட்டுட்டு பூட்டை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பான். வெளியே பூட்டினியா உள்ளே பூட்டினியான்னு ரீசெக்அப் நல்லா பூட்டியிருக்கோமான்னு. அப்போ ட்ரெஸ் பண்ணா ரீசெக்அப் பண்ண தெரியுது, குழம்பு வச்சா அதை ரீசெக்அப் பண்ண தெரியுது, வாசலில் பூட்டிருக்கேன்னா அதை ரீசெக்அப் பண்ண தெரியுது. என்னைக்காவது இந்த பைபிள் படி நம்ம வாழ்ந்திருக்கோமான்னு என்னைக்காவது நீங்க ரீசெக்அப் பண்ணிருக்கீங்களா? கையை தட்டுங்களேன். அதான் சீர்படுத்துறது. அவன் தன்னைத்தான் ஆராய்ந்து நிதானித்தோமானால் நாய்ந்திருக்கப்பட மாட்டோம். வேதத்தின்படி வாழ்ந்திருக்கோமா என்று ஒரு நாள் அது உட்கார்ந்து தியானிக்கணும். இங்க சொல்றாரு, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதன் திறப்புகளை அடைத்து அது பழுதாற்போனவர்களை சீர்படுத்தி. இங்க ஒரு நரக்கைய ஒரு இது கூட கலரையும் கூட அடிச்சுக்குவோம். எப்பா இந்த இடத்துல எப்படிப்பா மீசை எப்படி கட் பண்ணி விடுப்பா. எல்லாம் சீ வரும்போது கூடி வரும்போதும் குடிமீன் நட்டமாக நிற்குமா. சீ விட்டு அப்படி நிற்பான், தலையில் அப்படி நின்று நிற்கும். இது நிற்கவே மாட்டேங்குதே அப்படின்னு அழுத்தி விடுவான். சீர்படுத்துறது பாருங்க. ஒரு சின்ன நான் இப்போ ஷர்ட் போட்டோன்னா இன்னும் நூல் இருக்குதுன்னு பையன் வந்து இது இருந்தால் நூல் இன்னும் எடுத்து விட்டான். அது ஒரு சின்ன நூல் கூட இருக்கக்கூடாதுங்கிறது இங்கே இப்போ நமக்கு மக்கள் பார்க்குறவங்களுக்கு நல்ல விஷயமே தெரியாது.
எது தவறு இருக்கோ அது மட்டும்தான் தெரியும். எனவே தான் சாத்தானுக்கு முன் கர்த்தர் உங்கள் குற்றங்களை மறைத்து உங்களை சீர்படுத்த விரும்புகிறார். கைகளை தட்டி. யார் இதை செய்கிறதாம்? இதை செய்கிற கர்த்தர். சீர்படுத்துவேன். சிலர் சீர்படுத்த ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. குளிக்கணும்னு ஆசைப்பட்ட குளிக்கணும் சொன்னா அழுக்கு போயிடுமா? பாத்ரூம்ல தண்ணி இருக்கு, சோப்பு இருக்கு, டவல் இருக்கு, ஷாம்பு இருக்கு, எல்லாமே இருக்கு. குளிக்கணுமா தண்ணி வந்து மேலே விழுந்து சோப்பு அதான் தேய்ச்சி அதுக்கு பிறகு டவல் வந்து அதான் தோட்டி விடுமா? நீ பாத்ரூமுக்குள்ள போகணும், தண்ணியை மோந்து. அப்ப இதை ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்பொழுது நாம கவனிக்கிறோமாங்கிறது உண்மை. அதை கவனிச்சு பார்க்க வேணும். அவர்கிட்ட வந்து சொல்லணும், என்னை சீர்படுத்தும், உம்முடைய சமூகத்துக்கு வருகிறேன், என்னை பழுதுகளை சீர்படுத்தி திறப்புகளை அடைத்து என்னை பக்குவப்படுத்தி நீ பியூட்டிஷன் மாதிரி நீர் என்னை ஆவிக்குரிய மனவாட்டியாக உருவாக்கும். கையை தட்டுங்களேன். உமக்கு பிரியமானவளாக உமக்கு பிரியமானவனாக என்னை உருவாக்கி நீர் ரசிக்கிறது மாதிரி என் வாழ்க்கையை மாற்றும் என்று அர்ப்பணிக்கும் பொழுது submit your soul and body and spirit, உன் ஆவி ஆத்ம சரீரத்தை சமர்ப்பணம் பண்ணி விடுவது. கார் ரிப்பேரிங் எங்க கொண்டு கொடுப்போம்? ஒர்க் ஷாப்ல, சர்வீஸ் ஸ்டேஷன்ல. கீபோர்டுனா அதுக்குன்னு தனியா இருப்பாங்க, அங்க போய் கொடுக்கணும். அப்ப நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நமக்கு பெரிய சர்வீஸ் யார்கிட்ட கொண்டு கொடுக்கணும்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துறணும். என்னை சீர்படுத்தும். பூர்வ நாளில் இருந்தது போல, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்தது போல என்னை பக்குவப்படுத்தும் சுவாமி. நான் அப்பொழுது கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டேன், அப்பொழுது கொண்டிருந்த அபிஷேகத்தை விட்டுவிட்டேன், அப்பொழுது இருந்த உற்சாகத்தை விட்டுவிட்டேன், அப்பொழுது இருந்த என்னுடைய ஆன்மீக வாழ்வின் பரிசுத்தத்தை விட்டுவிட்டேன். என்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி திறப்புகளை அடித்து பழுதானவர்களை சீர்படுத்தி நிறுத்தும். அவர் சொல்லுவார், பூர்வ நாளில் இந்த போல செய்ய போகிறேன். கைகளை தட்டி ரெனோவேஷன் ஒர்க், ரெனுவல் பண்றது. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த 6வது மாதம் நாம் வருஷத்தின் நடு மையத்தில் வந்திருக்கிறோம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரமைப்பு, புதிய கட்டமைப்பு பண்ணுகிறார் ஆண்டவர். உங்கள் குடும்பத்தை மறுபடியும் கட்டப்போகிறார், உங்கள் வாழ்வை மறுபடியும் கட்டப்போகிறார், உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை மறுபடியும் கட்டப்போகிறார். மனதார தேவனிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர்தான் என்னை கட்டி எழுப்பி ஆசீர்வதிக்கிறவர், நீர் என்னை உயர்த்துகிறவர், நீர் என் பங்கு, நீர் என் அடைக்கலம். எல்லாவற்றையும் நான் உண்மையே நம்புவேன். உண்மை நம்புவேன் நான். இன்னைக்கு பாரு நான் தம்பி, உண்மை நம்புவேன் நான், உண்மையே நம்பியிருப்பேன், உண்மை நம்புவேன் நான். அதை தான் பக்தர் சொல்ல, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் வேறு யார் உண்டு? பூமியிலே உண்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சத்தமா, ஒரு ஆவியில நிறைஞ்சு ஒரு அல்லேலூயா. இதோ நான் உண்மை நம்பி இருக்கிறேன் ஐயா, என்னை சீர்படுத்தும். என்னத்தை சீர்படுத்த? பழுதானவைகளை சும்மா சும்மா நோண்டி உள்ள இருக்கிறத கெடுக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போதும் என்ன நடக்கிறது என்பதை நமக்கு தெரியாமல் இருக்கிற விஷயங்களை அவர் வெளிக்கொண்டு வருவார். கைகளை தட்டி. ஏன்னா அவர் தான் மாஸ்டர். கைகளை தட்டி. அவர் தான் உன்னை ஆளுகிறவர், அவர் தான் பேசுகிறவர், அவர் தான் இந்த காரியத்தை செய்கிறவர். கையை தட்டுங்களேன். அவர் தான் இந்த காரியத்தை செய்கிறவர். எனவே இந்த நாளில், இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் உங்களை பழுதுகளை சீர்படுத்த போகிறார், திறப்புகளை அடைக்க போகிறார். அடைச்சிட்டு கடைசி பூர்வ நாளில் இருந்தது போல, நீ முதல்ல இருந்தையே எனக்குள்ள வந்தபோது அக்னியாய் தீயாய் அபிஷேகத்தால் நிரம்பி என்னோடு உலாவினாயே, அதே சந்தோஷத்தோடு நான் மறுபடியும் எழுப்பி கட்டப் போகிறேன். தாவீதே விழுந்து போனாய், உண்மை. தவறு செய்து விட்டாய், உண்மை. உன் கூடாரம் சரிந்து கிடக்கிறது, உண்மை. அப்படியே விட்டுலான்னு தோணுத, ஆனா விடமாட்டேன். ஏன்னா நீ மனம் திரும்பி என்னிடத்தில் 51ஆம் சங்கீதத்தை சொல்லிட்டேப்பா. என் அக்கிரமத்தின் என் பாவத்தை அறிக்கையிட்டேன், என் அக்கிரமத்தின் நிமித்தம் விசாரப்படுகிறேன். ஈசோப்பினால் சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நான் உருவாகும் பொழுதே துர்க்குணத்தில் உருவாகிறேன். மேனுஃபேக்சரிங் ஃபால்ட், தயாரிப்பிலே கோளாறு.
இந்த தயாரிப்பில் கோளாறு இருக்கிறதுனால என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்றான். அந்த ஒரு வார்த்தை தான் ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அணைத்துக் கொண்டார். சிலவன் தான் செய்த தவறுகளை மறைத்து ஜனங்களை வஞ்சித்து ஜனங்களுக்கு நல்ல பேர் வாங்கணும்னு தான் நினைக்கிறானே ஒழிய தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விட்டு கர்த்தரத்தில் சர்டிபிகேட் வாங்கணும் யாரும் விரும்புறதில்லை. கையை தட்டுங்களேன். மனித நம்மை மதிப்பு போட வேண்டாம். கர்த்தர் தான் நம்ம கனப்படுத்தணும். கர்த்தர் சமூகத்தில் அவர்தான் சொல்லணும் உண்மை உத்தமமான ஊழியக்காரரே, ஈசாயின் குமாரனாகிய தாவீதே நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் யார் சொல்லணும்? கர்த்தர் தான் சொல்லணும். நானே நீதிமான், நானே பரிசுத்தவான், நானே ஊழியக்காரன், நானே ஃபேமஸ், நானே ரொம்ப ஃபெமிலியர் நீ சொல்லக்கூடாதப்பா. மனுஷன் உங்களை புகழ்ந்தா உங்களுக்கு ஐயோ. கர்த்தர் புகழணும். இப்ப அது தெரியாது, நாளானது அது விளங்க பண்ணும். கையை தட்டுங்களே. இவர்களெல்லாம் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே தங்கள் வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்கள், மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவருக்கு என்ன பரிசு சார் கிடைக்கும்? இரவும் பகலும் தேவனை தரிசிப்பார்கள். ஜீவனுள்ள தண்ணீர் அண்டைக்கு கர்த்தர் தாமில் நடத்தி கொண்டு போவார். கர்த்தரே தமது கையை நீட்டி இவருடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரெல்லாம் துடைப்பார். கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய பாக்கியம். வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள கர்த்தருடைய கருத்துக்குள்ள போக போட்டி போடணும். கையை தட்டுங்களேன். நான் தேவனை பின்பற்றுவது போல நீங்கள் எல்லோரும் என்னை பின்பற்றுங்கள். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் எல்லோரும் என்னை பின்பற்றுங்கள். இந்த பூமியிலே நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் ஆண்டவரை உயர்த்தி காண்பிப்பது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். 40 ஆண்டுகள் நான் நடந்த நடையும் இதோ தலையணை நினைத்த கண்ணீர் துளிகளும் நான் பட்ட வேதனையும் சோதனையும் இதோ ஓடி 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 உபவாசங்களும் ஜபங்களும் பிரசங்களும் எதற்காக? ஒரு கூட்ட ஜனத்தை பரலோகத்துக்கு கொண்டு போனோம். நாம் பரலோகம் போனோம். கையை தட்டுங்களேன். வேறு நோக்கமே எனக்கு இருந்ததில்லை. எங்க ட்ரிப் ஏறிட்டு இருக்குதுங்க, அவ்வளோ பெரிய சீரியஸ்ன்றாங்க. உபாசம் வந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். கையை தட்டுங்களேன். ட்ரிப்பையும் போட்டுக்கிட்டு மெடிசனையும் ஏற்றிக்கிட்டு உபாசத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேற்று காலையில் முன்னாள் நாள் நைட்லேருந்து உபாசம், எழும்பவே முடியாது. டாக்டர் கலை ஈரோட்டிலேருந்து மருந்தெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. அது சாப்பிட்டேன். அது சாப்பிட்டா காலில் வந்து சிட்ரிசன்லாம் போட்டால் என்ன ஆகும்? ட்ரௌசியாக இருக்கும், எழும்ப முடியாது. அப்படியே தள்ளாடுனேன். காலையில் மயக்கமெல்லாம் வருது. ஃபஸ்ட் டைமாக ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து திறந்து, அதாவது மூடிய இந்த மினரல் வாட்டர் தானே, அந்த நேரத்தில் மயங்கிட்டோம்னா திறக்க முடியாது. லேசாக அப்படி திறந்து என் பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்து முழங்கால் போட்டேன். முழங்கால் போட்டேன். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் மயக்கம் தெரியல. அவர் ஒரு 2 மணி நேரம் வச்சு அப்படி தெளிவாயிடுச்சு. தண்ணியும் குடிக்கல, ஒன்றும் குடிக்கல. ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துட்டா எச்சில் உங்க கூட மனசு வர மாட்டேங்குது. ஆண்டவருக்காக ஒரு நாள் அப்படி இருந்தா என்ன? ஆண்டவருக்காக ஒரு நாள் நம்முடைய சரீரத்தை ஒடுக்கினால் என்ன? ஃபாதர் பண்ணார். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்சை நிறுத்தணும், பலத்தில் வளரணும். கையை தட்டுங்களேன். தூங்காம ஜெபிக்க வரோம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரோம் தாங்கப்பா. ஒரு நாளுமே விழித்திருந்து ஜெபிச்சதும் இல்லை. இவ தூங்குறது தான் நோக்கம். சில சோம்பேறியை பாருங்க, இந்த பொருள் எடுத்து இங்கிட்டு வைக்க மாட்டான், என்ன சொன்னாலும் போஸ்ட்பான் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையில் எதை செய்தாலும் சின்சியர் வேணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயே சின்சியாரிட்டி வேணும். கரெக்டாக பெர்ஃபெக்ட். தெருவில் வாங்குற ஒரு சாத்துக்குடி ஜூஸுக்கு 60 ரூபாய். இதே லீலா ஹோட்டல்லையோ தாஜ் கோரமண்டில் போய் அதே சாத்துக்குடி ஜூஸ் வாங்கினா 1400 ரூபாய். அதே சாத்துக்குடி தான் பிடிவாங்க. அதே ஒரு கிளாஸு இங்கேயும் ஒரு கிளாஸில் தான் ஊற்றி கொடுப்பான். இது எனக்கு கொடுக்குற விதம் என் கையில் அழுக்காக இருக்கும், தண்ணியாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த பர்ஃபெக்ட் ப்ரெசன்டேஷன் வேணும். இந்த ப்ரெசன்டேஷனுக்கு தான் அங்கே காசு. அழகான யூனிஃபார்ம், அந்த அமைப்பு, ஹோட்டல் அமைப்பு, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வச்சு அதில் ஒரு சின்ன லேயர் பேப்பர் மாதிரி ஆரஞ்சை கட் பண்ணி அந்த கிளாஸில் அப்படி சொருவி விட்டு ஒரு ஸ்ட்ரா போட்டு ஒரு ஹேண்ட் டவல் அப்படி எடுத்து கரெக்டாக கட் பண்ணி மடித்து அதை வச்சுட்டு ஒரு ரோஸையும் வச்சு ட்ரேயில் வச்சு ஜாஸ் முசாம்பி ஜூஸ் அப்படின்னு வைக்கிறான். பார்த்தோன்னே குடிக்கணும் போல் நாக்கு அப்படிங்குதுங்க.
நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிதான் பெர்ஃபெக்ட் பிரசன்டேஷனாக இருக்கணும். கையை தட்டுங்களேன். ஷூட் கோட் போடுறதுல இல்லை, ட்ரெஸ் கோடில் இல்லை, டைல இல்லை, ரீசெக்அப் பண்ணுங்க. நாம கிறிஸ்துக்குள் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? வசனத்தின்படி தான் வாழ்கிறோமா? வசனத்தின்படி தான் ஊழியம் செய்கிறோமா? வார்த்தையின்படி தான் கணவனத்தில் நடக்கிறோமா? வார்த்தையின்படி தான் மனைவியை நேசிக்கிறோமா? வார்த்தையின்படி தான் பிள்ளைகளை வளர்க்கிறோமா? வார்த்தையின்படி தான் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கர்த்தர் சொன்னது மாதிரி நேசிக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது தெரியும் உங்களுக்கு பழுது இருக்கா இல்லையாங்க. கையை தட்டுங்கள். நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்போ கார்பெண்டிங் ஒர்க்குனா கார்பெண்டரை கூப்பிடுவோம், இது அடிக்க வெல்டரை கூப்பிடுவோம், பிளம்பிங்னா பிளம்பரை கூப்பிடுவோம், கட்டடம் கட்ட கொத்தனாரை கூப்பிடுவோம். அப்போ ஆவிக்குரிய உன்னுடைய ஆத்மாவை சீர்படுத்துகிற ஒருவர் தான் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி, என்னை சீர்படுத்தி என்னை குணமாக்கும், என்னை சரிப்படுத்தும், என் வாழ்வை சரிப்படுத்தும் சுவாமி, என் வாழ்க்கையை சரிப்படுத்த சொல்லுங்க. அப்படியே உட்கார்ந்துருக்காதீங்க. உங்களுக்குள்ளே நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுறீங்க. நான் நல்லா தான் இருக்கேன், சர்ச்சுக்கு போறேன், உபாசம் பண்றேன், யார் கூடயே நான் கெடுத்தேன் இறைவா, ஒரு கொடுத்தையும் கொடியும் கெடுக்கலையே, ஒன்னையத்தான் நீ கெடுக்கிற, ஒன்னையத்தான் கெடுக்காதன்றாரு. நீங்களே என் ஆலயம், ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன். அப்ப யார சொல்றாரு? உங்களையா மற்றவங்களையா? இப்ப புரிஞ்சிச்சா? உங்களை கெடுக்காதீங்க. உங்க உள்ள யாருடைய ஆலயம்? உங்க சர்ரை யாருடைய ஆலயம்? அப்ப அதை கெடுத்துறாதீங்க. உங்கள் சொல்லிலும் செயலிலும் வாக்கிலும் இதோ நீங்கள் கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாய் வாருங்கள். அப்போஸ்தலர் 17:28 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள் பிழைப்பது. லூக்கா 19:10 சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று. 1918 வருஷம் ஜப்பான் தேசத்தில் ஒரு குற்றவாளி கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டு பிடிக்கப்பட்டு விசாரணை கைதியாக இருந்தார். அதே நேரத்தில் சிறையில் இருக்கும்போது இவன் செய்த அந்த குற்றத்தை தவறுதலாக வேறொருத்தனை கைது பண்ணி மரண தண்டனை பெற்றான். இவன் போய் அதை ஒப்புக்கொண்டு மரண தண்டனைக்கு சென்றான். செல்லும் பொழுது அவங்க அம்மா கையில் கொடுத்த வேத புத்தகம் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் வாசிப்பான். கடைசியாக ஒரு வார்த்தை அவனை தொட்டது, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று. அந்த வார்த்தை தொட்டது. மனம் திரும்பினான். மரண தண்டனைக்கு முன் அவன் சொன்னது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் சுத்திகரிக்கப்பட்டேன். கைகளை தட்டி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டேன், இன்று அவருடைய தேசத்துக்கு போகிறேன். கைகளை தட்டி. எவ்வளோ பெரிய கொலை குற்றவாளி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டேன், இன்று அவருடைய தேசத்துக்கு போகிறேன். சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி நான் நிரப்புங்கள். எத்தனை சந்தோஷம். நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:18 சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கட்டுப்போர்களுக்கு பைத்தியமும் நம்புகிற நமக்கு தேவ பலனுமாய் இருக்கிறது. சங்கீதம் 145:14 விழுகிற யாவரையும் மடங்கடிக்கப்பட்டவளை கர்த்தர் தூக்கி விடுகிறார். ஏசாயா 18:32 சொல்லுகிறது, சாகருடைய சாவை நான் விரும்புறதே அல்ல. ரங்கன் என்பவன் ஒரு பெரிய ஒரு குற்றவாளி. பல குற்றங்களை செய்துவிட்டு ஒவ்வொரு முறையும் நிரபராதி என்று தப்பி விடுவான். ஒரு எழுப்புதல் கூட்டத்துக்கு ஒரு நாள் போனான். அங்கு கேலி கலாட்டா செய்வதற்காக சென்றான். அந்த கூட்டத்தை கெடுக்கணும், இந்த கன்வென்ஷனை, அந்த கிறிஸ்தவ கூட்டத்தை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனமும் இதயத்தை குத்தியது. மனம் திரும்பினான். அவனுக்கு தீர்ப்பு சொன்ன நீதிபதி அந்த கூட்டத்தில் இருந்தார். தன்னை விட பெரிய நீதிபதி இயேசு கிறிஸ்துவை என்று அப்பொழுது அவர் கண்டார். கைகளை தட்டி அவனுக்கு தீர்ப்பு சொல்கிறார். நிரபராதி என்று தீர்ப்பு சொல்லி விட்டார். அந்த நீதிபதி அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாராம். இவன் மைக்க பிடிச்சுக்கிட்டு சாட்சி சொல்லியிருக்கான். அப்பொழுதுதான் அந்த நீதிபதிக்கு தெரிஞ்சது, இருதயங்களெல்லாம் அறிகிற ஒரு நீதிபதி நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார். கையை தட்டுங்களே, ஒரு அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. கெட்டு போகிறவர்களை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். சகலத்தையும் புதியதாக்குவேன் என்றார். பிலிப்பியர் 2:10-11 சொல்லுது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவராய் இருந்தார். ஏசாயா 46:4 சொல்லுகிறது, ஏந்துவேன், சுமப்பேன்,
தப்புவிப்பேன். இதுவரை செய்தேன், இனிமேலும் அப்படியே செய்வேன். ஏசாயா 44:22 சொல்கிறது, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவத்தை அகற்றி விட்டேன். கர்த்தர் உங்களை கிளீன் பண்றாராம். இந்த மாசம் உங்க வீடு கிளீன், நீங்க கிளீன், உங்க பிள்ளைங்க கிளீன், உங்க புருஷன் கிளீன், உங்க மனைவி கிளீன், உங்க அப்பா அம்மா கிளீன், உங்களுடைய துர்சுவாபங்கள் கிளீன், உங்க அழுக்கு கிளீன், உங்கள் பாவங்களை அகற்றுகிறார். கர்த்தர் உங்கள் வீட்டில் வந்து குடியிருக்க போகிறார். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓடல்ல ஒடுக்கணும், உணவை குறைக்கணும். ஓடல ஒடுக்கணும், உணவை குறைக்கணும். பேச்ச நிறுத்தணும், பலத்தில வளரணும். பேச்ச நிறுத்தணும், பலத்தில வளரணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. அன்னாள போல கண்ணீரை வடிக்கணும், அன்னாள போல கண்ணீரை வடிக்கணும். சமுவேல காணும் வர இதயத்தை ஊத்தணும், எழுப்புதல் காணும் வர இதயத்தை ஊத்தணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தானியேல போல துதிக்கணும் ஜெபிக்கணும், தானியேல போல துதிக்கணும் ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும், சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காம ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. கைகளை தட்டி பவுல போல சிறையில ஜெபிக்கணும், பவுல போல சிறைகளை ஜெபிக்கணும். கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும்,
கதவுகள் திறக்கணும், கட்டுகள் நீங்கணும். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா, தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. உங்களை நீங்களே பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். என்னை சீர்படுத்தும் சுவாமி, என்னை உருவாக்கும் உம்முடைய பிள்ளையாக என்னை உருவாக்கும். மகிமையின் தேவன் அதை செய்வார். முதலாவது சீர்படுத்துவார், இரண்டாவது பலத்தினால் உங்களை எடை கட்டுவாராம். பரிசுத்தாய் வரும்பொழுது முதலாவது நமக்கு கிடைக்கிற அனுபவம் என்ன? சத்தமா சொல்லணும், பலம். பரிசுத்தாய் உள்ளத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து கையை தட்டுங்களேன். யூதேயாவிலும் சமரியாவிலும் எருசலேமில் பின்பு பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளை. முதல்ல பலம். நான் காய்ச்சல்னே, எனக்கு உடம்பு முடியலனே, ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன்றேன், இந்த கத்துறதுங்க. டாக்டர் கண்டா என்னை திட்டுவார், ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு. இது நானா பேசுறது இல்லைன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். கையை தட்டுங்களேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஒரு சொட்டு ரத்தம் இந்த சரீரத்தில் இருக்கும் வரை, என் கடைசி சுவாசம் இருக்கும் வரை பூர்ண பலத்தோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். கைகளை தட்டி அவர் என்னை பலப்படுத்துவார். முழு ஆத்மாவோடும் முழு பலச்சோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதோடு அன்பு குருவாயாக. கைகளை தட்டி. ரத்தினம் சிவசாமி அம்மா அப்படின்னு என்னை வளர்த்த ஒரு தாய். இங்கே விவி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இங்கே காலவாசலில். அவங்க சம்பந்தி அம்மா டாக்டர் ரஜினி பிரேமலாதருடைய மாமியார் தேவி ஆண்டி, அப்புறம் வந்து நேசம் ஆண்டி, அவங்க ஒரு டீச்சர். 3 பாட்டி மாதிரி தான் இந்த ஊழியத்துக்குடைய தூண்கள். அவங்க எப்போவுமே என்கிட்ட வந்து அழுதுபிடி சொல்லுவாங்க, ஐயா இந்த கத்தாதீங்க ஐயா, ஈரக்கோலை வெடிச்சா போகுது, ரொம்ப கொஞ்சம் சத்தத்தை குறைச்சி பேசுங்க ஐயா, ரொம்ப சத்தமாக பேசுகிறீங்களே ஐயா. அப்போ அம்மா முதலாவது கற்பனை சொல்லுங்கள், உன் தேவனாய கர்த்தர் ஒரு கர்த்தர், அடுத்து அவரிடத்தில் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூர்வாயாக. ஏமா முழு பலத்தோடுனா நமக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி நம்மளோட டபுள் வெயிட் தூக்கலாமா. நம்ம வெயிட் என்னவோ அதை மாதிரி டபுள் மடங்கு ஒரு மனுஷனால் தூக்க முடியும். அப்போ நமக்கு முழு பலத்தோடு அவருக்கு ஊழியம் செய்யணும்னா ஆண்டவருக்கு என்று முழு பூரண பலத்தோடு ஊழியம் செய்ய வேண்டும். அப்போ இந்த ஊழியத்தை நான் பலத்தோடு செய்வதற்கு தேவன் என்னை பலப்படுத்தினார். அன்றிலிருந்து இதுதான் 4 மணி நேரம் பிரசங்கம். ட்ரிப் ஓடினாலும் சரி, சோமலாலும் சரி, டாக்டர்கள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாலும் சரி, எப்படி காய்ச்சல் வந்து விழுந்து கிடந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பலவீனத்தில் கர்த்தர் நமக்கு பலப்படுத்துகிறார். கைகளை தட்டுங்க. யாராவது அனுப்புவார் பாருங்க. எதையாவது செய்ய வேண்டும் என்று யார் மனசுல தோணும், கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்டவர்களை அனுப்புவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு போதகர் நாத்திகர் ஒருவர் மனமாற பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் மனமாறி போதகத்தில் வந்து நான் இறைவனிடத்தில் ரட்சிப்பை பெற்று விட்டதாக கூறினார். போதகர் கேட்டார், என்னுடைய எந்த பிரசங்கமப்பா உன்னை தொட்டது கொஞ்சம் சொல்ல, எனக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு. அப்போ நாத்திகன் சொன்னால், உங்கள் பிரசங்கத்தினால நான் ரட்சிக்கப்படலை, அது வந்தாலும் என்ன தூக்கத்தான் செய்வேன். நீர் எனக்கு வசனத்தை சொன்னீர், அது உண்மை. ஆனால் உம்முடைய பிரசங்கத்தால் நான் வந்து ரட்சிக்கப்படலை. சர்ச்சு முடிஞ்சு வெளியே போகும்போது ஒரு பாட்டி அம்மா கீழே விழ போனாங்க. நான் போய் அப்படி தூக்கி பிடிச்சேன். அவங்க சொன்னாங்க, நீ இயேசு உனக்குள்ளே இருக்கிறாராப்பா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியாப்பா அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, இந்த உதவி செய்யணும்னா அவர் உள்ளே இருந்தால் தானப்பா செய்ய முடியும்னு. அந்த ஒரு வார்த்தை என்னை தொட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
மிகவும் நன்றி, என் அருமை இரட்சகர் இயேசுவை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அதிலே நான் தொடப்பட்டேன். நம்முடைய பிரசங்கம் அல்ல, நம்முடைய கிரியை தான் ஒரு மனிதனை கர்த்தருக்குள் கொண்டு வருகிறது. கைகளை தட்டி. நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இந்த வீட்டில் வளர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரையும் படிக்க வைத்திருக்கிறேன், அவ்வளவு பேரையும் திருமணம் பண்ணி கொடுத்திருக்கிறேன், அவ்வளவு பேர்களுக்கும் நான் எல்லாம் ஒரு தகப்பனாக இருந்து இன்றும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் என்னை நினைப்பார்கள், ஒரு சிலர் மறந்தே போய்விடார்கள், ஒரு சிலர் எப்போதாவது கூப்பிடுவார்கள், இங்கிருந்து போன பிறகு என்னை ஞாபகமே இல்லை என்பார்கள் அல்லது தூற்றி தீர்வார்கள். ஒரு சிலர் இன்றும் எங்கள் அண்ணன், எங்கள் மாமா, எங்கள் அங்கிள், எங்கள் அப்பா அப்படி நிற்கிறவங்களும் உண்டு. அது விரல் விட்டு என்றது மாதிரி தான். நான் இதை எதிர்பார்த்து அவர்களுக்கு செய்யவும் இல்லை, இவற்றிலிருந்து ரிவார்டு வரணும் என்று நினைக்கவும் இல்லை. எனக்கு ரிவார்டெல்லாம் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்தில் இருந்து. கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் தள்ளாடின பொழுது பலப்படுத்துகிறது என்ன தெரியுமா? தேவ கிருபையும் தயவும். இந்த வார்த்தை பிரசங்கத்தை விட இறைவனின் வாய்ச்சொல் வல்லமை உள்ளது. கைகளை தட்டு. இறைவனின் அரசு சொல் வல்லமையே அன்றி செயல் வல்லமை தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் என்பது சொல்லில் அல்ல, பேச்சில் அல்ல, செய்கையில் இருக்கிறது. கைகளை தட்டி. பேச்சில் அல்ல, செய்கையில் இருக்கிறது. உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதோ அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 1 கொரிந்தியர் 4:20 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, என்னத்தில் இருக்கிறது? பலத்தில் இருக்கிறது. பிரசங்கி 9:11 சொல்லுகிறது, நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, இவை எல்லாவற்றிற்கும் தயவு அடைகிறதற்கு வித்வான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். கையை தட்டுங்களேன். ஆசை இருக்கு மலையேற, அம்சம் இருக்கு கழுத மேய்க்கும். ஆசை இருக்கு மலையேற, அம்சம் இருக்கு கழுத மேய்க்க. அங்கே போய் துபாயில் சம்பாரிச்சு வந்துடுவேன், அங்கே சேக்கு பாஸ்போர்ட் விட்டு மதில் தாண்டி. அந்த காலத்தில் எனக்கு கடிதம் வரும், கடிதத்தை பிள்ளைகளால் வாசிக்க முடியாது. ஒரு அம்மா எழுதியிருக்காங்க, அந்த கன்னியாகுமரிக்கும் திருவனந்தபுரத்துக்கு இடையில இருக்க அவங்க பேசுறது நமக்கு ஒன்றுமே புரியாது. எனக்கு அன்பானி சகோதரி அவர்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். എൻ്റെ പുരുഷൻ സൗദിയിലാണ്. എല്ലാத்துக்கும் സൗദി தான். ദുബായിനാലും അബുദാബിനാലും എതിനാലും കുവൈറ്റിനാലും സൗദിയിലാണ്. ഇപ്പം ചാടിയാണ് വെളിയിൽ നിൽക്കാറ്. ഏതാ புரிஞ்சா? ചാടിയാണ് வெளியில நிற்காரு. சீக்கிரமாக அக்கா அம்மா கிடைக்க ஜெபிச்சுக்கலுங்க. ஏதாவது உங்களுக்கு அண்ணே சாடி வெளியில் நிற்காருன்னா என்னதுன்னு, அவர் விசா பீரியடு முடிஞ்சு போச்சான், இப்போ போலீஸ்க்கு மறைந்து எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காராம், அதை சாடி நிற்கிறது. அக்கா அம்மானா விசா. இந்த ஸ்லாங்கில் நமக்கு சில புரியாது பாருங்க. நம்முடைய முயற்சியில் ஒன்றுமே நடக்காது. நான் தான் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிவிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க தமிழ் எழுதுவாங்க. அப்போ நமக்கு ஞானம் அடைவதற்கு வித்வான்களின் ஞானமும் போராது. இவை எல்லாவற்றுக்கு என்ன நடக்கணுமா? நம்ம சவுதியில் பொழைச்சிருவேன், துபாயில் பொழைச்சிருவேன், சிங்கப்பூரில் பொழைச்சிருவேன், என்னது ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுவேன். ஒருத்தன் என்கிட்ட கேட்டால், நம்ம வீட்டு பையன், அண்ணே நான் கனடாவுக்கு போயிட்டானே போட்டி ஏறி அப்படின்னா, கப்பல் ஏறி போகிற மச்சான் அதே மாதிரி திரும்பி வந்துட்டார். கேட்டீங்களா? கனடாவுக்கு போகிறட்டா கனடாவுக்கு போட்டான்னு கேட்டேன். சும்மா இங்கே உனக்கு கடக்க முடியலை, இன்னும் கனடாவில் போய் கடக்க வேண்டாம் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நினைவல்ல, தேவனுடைய நினைவு தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஓடலுக்கு ஓட்டக்காரனின் வேகம் போராது, உன் பலவீனத்தின் பரிபூர்ண பலன் பூரணமாய் விளங்கும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம். நான் சொன்ன இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறாரு, சுத்தப்படுத்துகிறாரு, உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றாரு, அப்புறம் உங்களை பலப்படுத்துகிறாரு. கையை தட்டுங்களேன். அப்போ நம்மை பார்க்கலும் நம்மை விட கீழாக இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுதுதான் நம்மை கர்த்தர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். எனக்குமே நம்மை சுற்றியே கனா காணக்கூடாது, நம்மை சுற்றியே கோடு போடக்கூடாது. நம்மை விட கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க.
ஒரு பையன் அப்பாட்ட வாட்ச் வாங்கி தரலன்னு ரொம்ப சண்டை போட, நீ எல்லாம் ஒரு அப்பனா, அவர் மூடை தூக்கி தொழிலாளி, நீ ஒரு அப்பனா எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி தர மாட்டியா அப்படி இப்படின்னு சண்டை போட்டான். சண்டை வாங்கி தரையா ஒரு 2 மாதம் புரியானா அப்பா கொஞ்சம் பார்த்தா கடையில் கோச்சிக்கிட்டு வெளியே போகிறான். அங்கேருந்து ஒருத்தன் 2 கையுமே இல்லாமல் சந்தோஷமாக பாட்டு பாடி நடந்து வரான். நீ பார்த்தான், நம்ம வாட்ச் இல்லைன்னு அப்பாட்ட சண்டை போடுறோம், அவன் 2 கை இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக போகிறான். அப்போ மனம் திரும்பிட்டான். இதை விட நான் எவ்வளவோ பெட்டர், கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கா. கைகளை தட்டி ஆண்டவருடைய வல்லமுள்ள காரணம் மத்தியில் வந்திருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே தான் ஆண்டவருடைய சமூகத்தில் பலம் உள்ளவனுக்காகவும் சரி பலனற்றவனுக்காகவும் சரி உதவி செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். யோசுவா 3:7 சொன்னார், நீ பயப்படாதே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க சந்ததியை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். தேவனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிற தேவனுடைய நன்மையினால் திருப்தி ஆவார்களாம். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினால் கர்த்தர் இடை கட்டுவார், உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்கள் வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து இன்னைக்கு வர உங்களுக்கு வெற்றியே கிடைக்கல. நானும் முயன்று பார்த்தேன், ஜெபித்து பார்த்தேன், கதறி பார்க்கிறேன் பிரதர், ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது, பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கலையே. அழலாம் அழலாம். ஆனால் வசனம் சொல்லுது, நான் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடி சத்தத்தை கேட்டார். வெகு காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்குமாம். உன்னதமான வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார், உன்னதமான ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ஒரு வாசல் உனக்கு திறக்கப்பட போகிறது. அந்த வாசல் வழியாக ஆசீர்வாதங்கள் வீட்டுக்குள்ளே வரும். உன் ஆசீர்வாதம் வீட்டிலே தங்கியிருக்கும். உன் குடும்பம் செழிக்கும். உன் வாசல் உயரும். உன் நிலைகள் உயரும். மகிமையின் ராஜா, வல்லமையின் ராஜா அந்த வீட்டுக்குள் பிரவேசிப்பார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும்.
தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திருந்தோ உள்ளங்கையில் அல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்திருந்தோ உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியும் பதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மூற்றும் ஒப்புவித்தேனே, ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டே. Holy Spirit, Holy Spirit, Hallelujah, Hallelujah. எத்தனை சந்தோஷம். அவர் பலத்தினால் இடை கட்டுவாராம், இழந்து போனதை திரும்ப தந்துடுவாராம். முடிஞ்சாச்சு. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியா எங்களை மகிழ்ச்சி நான் நிரப்பும். கடந்த நாட்கள் என்னென்ன துன்பங்களை கண்டீர்களோ அதற்கு சரியாய், அதுக்கு நிகராய், அதுக்கு சமானமாய் கர்த்தர் உங்களை இந்த நாட்கள், இந்த வருஷத்தின் நடுமையத்திலே மாற்றப் போகிறார். கைகளை மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போன சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தன்னையே அவர் கொடுத்தவர். கப்பல் பயணம் ஒன்று இருக்கிறது. திடீரென்று கப்பல் மூழ்கும் தருவாய் வந்தது. அதில் 2 சிநேகிதர்கள், ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர். கப்பலில் ஒரு டைம்ஸ் புரோட்டோகால் வச்சுருக்காங்க. கப்பல் அபாயம் வந்துருச்சுன்னா தப்பித்துக்குள்ளே சின்னஞ்சிறு படகுகள் இருக்கும், எல்லாரும் போக முடியாது. சீட்டு போடுவார்கள். யார் பேருக்கு சீட்டு விழுந்துச்சு அவங்க மட்டும்தான் அந்த போட்டில் தப்பித்து போகணும்.
இப்போ சீட்டு விழும்போது ரட்சிக்கப்பட்ட பையனுக்கு விழுந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கொள்னு பல வருடங்களாய் சொல்லி பார்த்தான். அந்த பையன் கேட்கதில்லை. அவன் துடிச்சான், மரணத்தை கண்டு பயந்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு மரணத்தை கண்டு பயம் இல்லை. அப்போ திடீர்னு அந்த பாடகை வந்து நின்றுச்சு. விழும்போது தன் சீட்டை எடுத்து நண்பனுடைய கையில் கொடுத்துட்டு, நண்பா, எனக்கு விழுந்த சீட்டை உனக்கு கொடுக்கிறேன், உனக்கு பதில் நான் சாகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நான் நேசிக்கிற இயேசுவை நீ நேசித்துக்கொள், அவரை ஏற்றுக்கொள், என்னை பார்க்க விரும்பினால் அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அங்கே வர முடியும் என்றார். அந்த அன்பை நினைத்து அந்த க்ஷணமே அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தப்பித்தான், கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். அன்புக்குரியவர்களே, நாம் பண்ணுகிற தியாகம்தான் மற்றவர்கள் இழந்தவர்களை கொடுக்கும், நஷ்டமானவர்களை கொடுக்கும். கிறிஸ்தவம் என்பது தியாகத்தின் அடிப்படையில் இருக்கிறது. மற்றவர்களுக்காக அறிந்தோ அறியாமலோ சில ஆலயங்களில் மெழுகுதிரி ஏற்றுவார்கள். மெழுகுதிரியுடைய சுவாபம் என்ன? மெழுகுவர்த்தியினுடைய சுவாபம் உருகி வெளிச்சம் கொடுக்கும். அதே போல்தான் கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு வெளிச்சம், உருகித்தான் வெளிச்சம் கொடுக்கணும். நீங்கள் உலகத்துக்கு உப்பு என்றார். உப்பு போடாமல் ஏதாவது ஆக்கி பார்த்தா சாப்பிட முடியுமா? உப்பில்லா பண்டம் குப்பையில். காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் இட்லி சாப்பிட்டோம். அந்த இட்லி உப்பு இல்லாட்டி சாப்பிட்ருப்பீங்களா? என்ன செஞ்சுருப்பீங்க? தூக்கி தூர போட்டிருப்பீங்க. அப்போ அந்த இட்லிக்கு உயிர் கொடுத்தது எது? யாரா? அப்போ உப்பு சாப்பிட்டோம்னு தானே சொல்லணும். அந்த இட்லிக்குள்ளே இருக்கிறது என்னது? உப்பு இல்லாட்டி இந்த இட்லியே உயிராயிருக்காது. ஆனால் இட்லிக்குள்ளே தன்னை கரைத்து மறைந்து கொண்டு அந்த இட்லிக்கு சுவை விட்டுக்கிற உப்பு மாதிரி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கையை தட்டுங்களேன். கரைந்தால்தான் சுவை, இல்லாட்டி கல் அப்படியே இருக்க வேண்டியதுதான். நான் மற்றவர்களுக்காக கரையணும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிக பலனை கூடாது, கைகளை தடி. நம் மற்றவர்களுக்காக வாழ பிறந்தவர்கள். உங்களுக்காக வாழணும்னு ஒரு நோக்கமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவமே மற்றவர்களுக்காக வாழ்வதற்காகத்தான். தான் கண்ட சௌந்தரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? கர்த்தர் இழந்ததை தரப்போகிறார். நீங்கள் உங்களை கர்த்தருக்காக ஒப்பு கொடுங்கள். நீ மற்றவர்களுக்காக யோபு ஜெபித்த பொழுது அவன் இழந்ததை 2 மடங்காய் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நீங்கள் மற்றவர்களுக்காக செய்கிற சேவை உங்கள் குடும்பத்துக்கு 2 மடங்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். கைகளை தட்டி ரோமர் 5:7-8 சொல்லுது, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் நம்மேல் வைச்ச அன்பை விளங்க பண்ணினார். எபிரேயர் 2:18 சொல்வது என்ன? சோதனை என்று தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உளையான சேற்றிலிருந்து தூக்கிவிட்டார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் இழைந்திருப்பான். நீதிமான் பிளஸ் துன்மார்க்கனுடைய வித்தியாசம் என்ன? துன்மார்க்கன் தீங்கு நாளுக்கென்று ரிசர்வேஷன் சீட்டில் வைக்கப்படுகிறான். நீதிமான் நித்திய ஜீவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். பாவம் செய்யும் பொழுது உணர்வடைகிறான், மனங்கசந்து அழுகிறான், மனம் திரும்புகிறான். இதுதான் நீதிமானுடைய குணம். துன்மார்க்கன் அப்படியே இருப்பான், அவனுக்கு தீங்கே வராது. என்னைக்கு தெரியுமா? எப்படி கெடாவை வளர்த்து நேர்த்திக்கடன் செலுத்துறாங்களோ அதே மாதிரி நியாய தீர்ப்பு நாளில் தான் அவனுக்கு நியாய தீர்ப்பு. நமக்கு இந்த உலகத்திலே நம்ம சரிபடுத்திடுவார். கைகளை தட்டுங்களேன். ஒரு அல்லேலுயா. மனம் திரும்புதல், கர்த்தரிடத்தில் வைத்த அன்பை வெளிப்படுத்த பாவம் சாபத்திலிருந்து விலகி நிற்கும் பொழுது தேவன் சொல்கிறான், அவனை உருவாக்குவேன், சீர்படுத்துவேன், பழுதானவர்களை நீக்குவேன், உன்னை பூர்வ நாள் இருந்தது போல ஸ்தாபிப்பேன், இழந்ததை தருவேன், உன்னை பலப்படுத்துவேன், உன்னை துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியா மகிழ்ச்சினால் நிரப்புவேன். தேவனே இதை செய்ய போகிறார். எத்தனை சந்தோஷம்! கர்த்தரே உங்களுக்கு இந்த மாதத்தில் அதை கொடுக்க போகிறார். பரலோக சந்தோஷம் உங்கள் வீட்டுக்குள் வரப்போகிறது. தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களை இறங்கி ஆசீர்வதிக்கும். அப்படியே எழுந்து நிற்போமா? நன்றி மட்டும் சொல்லிக்கொண்டே எழுப்பிடுங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, என்னை சீர்படுத்தும் என்று சொல்லுங்கள், என்னை உருவாக்கும் என்று சொல்லுங்கள், என்னை இப்பொழுது உத்தமனாய் மாற்றும் என்று சொல்லுங்கள், சுத்தமாக்கி நிறுத்தும் என்று சொல்லுங்கள். தேவனுடைய வல்லமை உள்ள கரம் உங்கள் இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பரிசுத்தமான தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கி வருகிறது. நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்றி, நன்றி இயேசு சுவாமி. நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. கர்த்தருடைய மகிமை இறங்கி வரட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கி வரட்டும். கைகளை தட்டுங்கள், நன்றி மட்டும் சொல்லுங்கள். பாவ
சஞ்சலத்தை நீக்கனிலே பிராண ஸ்நேகிதருண்டே பாவபாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே சால துக்க துன்ப சாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா கைகளை தட்டே கைகளை தட்டே கைகளை தட்டே கைகளை தட்டே இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குகிறது. நன்றி நன்றி இயேசு சுவாமி, நன்றி. ஒவ்வொரு மேலும் சீர்படுத்தும் உம்முடைய கரம் இறங்கட்டும். இழந்ததை கொடுக்கும் உடைய கரம் இறங்கட்டும். பலத்தினால் இறைக்கட்டும் கரம் இறங்கட்டும். என் பிள்ளைகளை ஆண்டவரை மறுபடியும் சந்தோஷமாக்கும் கரம் இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் அப்பான்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். வசந்தா தேவனுடைய கரம் இழந்ததை திரும்பி தருகிறது. சுரேஷ் 3 சுரேஷ் உண்டு. வயிற்று அடிப்பதிலே பலவீனத்தோடு வந்திருக்கிற சுரேஷ் இயேசுவின் கரம் உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் தொட்டு ஆசிரியர் சந்திரசேகர் தேவனுடைய கரம் இழந்ததை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள்.
பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி இயேசு சுவாமி. பொன்னு சுவாமி, தேவனுடைய கரம் உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்குகிறீர்கள். கர்த்தர் இழந்ததை திரும்பி தருகிறார். சாமுவேல், கர்த்தருடைய கரம் நீ இழந்ததை திரும்பி தருகிறது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை பிடித்துக்கொள். நான் மறுபடியும் உன்னை கட்டப்போகிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி நன்றி இயேசு சுவாமி. கனகவல்லி, தேவனுடைய கரம் உன் சாபத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. சந்திரமோகன், தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. சாபத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த திறவுகோல் ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒரு அம்மாவை பார்க்கிறேன். 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நாசமாய் போயிருச்சு. 2 பிள்ளைகளும் வாழ்க்கையில துன்பப்பட்டு கொண்டிருக்காங்க. பிரதர், கர்த்தர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும் அழுது வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க. 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை. வரீங்களா முன்னாடி? ஜீசஸ் நேம், Holy Spirit of God. கண்ண மூடுங்க. அன்பு சகோதரி, ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையா அந்த திறவுகோல் ஜெபத்துக்கு வரீங்க. 2 பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உபத்திரவம், வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். ஒரு சாய் வடிக்க வேண்டிய கண்ணீர். ஐயோ ஆண்டவரின் பிள்ளைகளை தொடணும். நான் துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியா மகிழ்ச்சி நரப்பு வாரா. 2023 நவம்பர் மாதம் 19 இன்று வரை பலவித போராட்டங்களை அனுபவித்து வந்திருக்கிறீர்கள். இப்பொழுதும் கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகளுக்காக நீ வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் கேட்டு வருகிற செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள் 2 அற்புதங்களை செய்து நீ தலை குனிந்த இடத்தின் தலையை உயர்த்துவார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. அன்பு சகோதரி வெண்ணிலா, நான் சொல்வது உண்மைதானே? வாயை திறந்து சொல்லுங்க. பொய் இல்லையே. வாயை திறந்து பேசுங்க. பொய் இல்லையே. பேசுவீங்களா? உண்மைதானே? ஆமா, that's right. கைகளை தட்டி God's in the power in the name of Jesus. ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போகலாம். Thank you Jesus. வாழ்க்கையில எனக்கு எல்லாமே தோல்வி அங்கள். எல்லாருக்கும் மத்தியில், குடும்பக்காரங்களுக்கு மத்தியில் கூட அவமானமா தான் நிக்கிறேன். எனக்கு தொட்டது ஒன்றும் சரியாக மாட்டேங்குது. திருமணமானே அதுவும் சரியில்லை. குழந்தை பாக்கியம் இல்லை. வாழ்க்கையில கசப்போடு வந்திருக்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு ஒரு அன்பு சகோதரன் தம்பி அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறேன். விரும்பினால் அருகில் வாருங்கள். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. என் வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் போராடி 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 வர்றேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். சீக்கிரம் வரீங்களா? Thank you Jesus name, Holy Spirit. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு அதை நம்பி சொன்ன விஷயத்தை கவனிச்சிங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? திருநெல்வேலி பக்கம் ரெட்டியார்பட்டி. குடும்பம் வந்திருக்காங்களா? கூப்பிடுங்க, சிஸ்டர் கூப்பிடுங்க. ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? முதல் முறை. உங்க பேர் என்னம்மா? சுதன். சுதன், வாங்க. Thank you Jesus name. கையை பிடிச்சுங்க. வாங்க சிஸ்டர், வாங்க. ஒரு பிரதர் வாங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். கர்த்தர் மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி சந்தோஷிப்பிக்கிறவர், தோல்வியை வெற்றியாய் மாற்றுகிறவர், இழந்ததை கொடுக்கிறவர். மனுஷன் பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் உங்களை பார்க்கிறது வேற. சுதன், நீங்க ஒவ்வொரு நாளும் தலையணை கண்ணா நினைக்கிறீர்கள். திருமணமாகியும் எனக்கு சந்தோஷம் இல்லை. வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்வி அங்கிள். எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. நான் இதுக்கு மேல என்னதான் முயற்சி பண்றது? வாசலெல்லாம் அடைக்கப்பட்டது மாதிரி இருக்குது. 2009ஆம் வருஷத்திலிருந்து இதுவரை நான் பட்ட பாடுகளுக்கு அளவே இல்லை. கர்த்தனை ஆசீர்வதிப்பாரா? 2024 போன வருடம் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி இரவு 9:25 வாழ்க்கை கசந்து நின்றீர்கள். இந்த வருடம் இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி மாலை 5:17 கூட பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார். 2 காரியத்துக்கு ஜெபிக்கீங்க. 1, இழந்ததை கர்த்தர் தரணும். இந்த அவமானத்துக்கு பதில் எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கையில் ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும். இதுதான் உங்கள் ஜெபம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன் சென்று கோணலை செவ்வையாக்குவேன், உனக்கென்று ஒரு வாசலை திறப்பேன், நீ அவமானப்பட்ட இடத்தில் தலையை மறுபடியும் உயர்த்துவேன், நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. அன்பு தம்பி சுதன், நான் சொல்வது உண்மைதானே? உண்மைதான். That's right. God
பொல்லாத பிசாசு Jesus name, hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்லுவீங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless. கைகளை தட்டி. Thank you Jesus. இடது கை பக்கத்துல கடந்த 7 மாதங்களாய் போராடி வேதனை தாங்க முடியல, மார்போடு வயிற்றோடு இடுப்பிலிருந்து கை விழ பயங்கரமான வலி, திரும்பி கூட படுக்க முடியல அப்படி சொல்ற ஒரு அன்பு சகோதரியை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை சுகமாக்க போகிறார். இப்ப கைகள் கால்களில் பலவீனம் உள்ளவர்கள், வலி உள்ளவர்கள், செயல்படுத்த முடியாதவர்கள், தூக்க முடியாது, மடக்க முடியாது, உட்கார முடியாதவர்கள், உங்க வலது கை வைத்து ஜெபிக்கிறேன். சீக்கிரம் கை தெரியணும் எனக்கு. அன்புள்ள இரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்தெந்த கால்களில், கைகளில், சரீரத்தில், ஸ்பைனல் கார்டில், கழுத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அந்தந்த பொல்லாத பிசாசின் வலிகளின் மீது இயேசு கிறிஸ்துவின் சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதாக. Come on the hill, deliver in the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். இப்ப கையை மடக்கி நீட்டி பாருங்க, காலை மடக்கி உட்கார்ந்து எழுப்பி பாருங்க. எனக்கு நல்லா இருக்கு பிரதர், ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கு, ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி வாங்க, கூட்டிட்டு வாங்க சிஸ்டர். Thank you Jesus name. ஓடி வாங்க. எனக்கு மாற்றம் வந்திருக்குன்றவங்க முன்னாடி வாங்க. இந்த பக்கம் இங்க வாங்கம்மா. என்ன பிரச்சனைமா? இப்ப என்ன நடந்துச்சு? இந்த கால் என்னம்மா? கால் புண்ணு, நடக்க முடியல. இப்ப என்னாச்சு? ஜெபம் பண்ண உடனே அது ஒரு லைட் ஒளி வந்துச்சு. கொஞ்சம் இப்ப நடக்க முடியுது, வலி போயிடுச்சு. யாரம்மா சுகம் கொடுத்தா? ஏசப்பா. உங்க பேரு? என் பேர் ஆண்டவர் கொடுத்த பேர் அற்புதமணி, ஆனா அப்பா வச்ச பேர் அனுஷியா. அனுஷியா தான். அனுஷியா அம்மா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்கள் ஆணையீடு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். ஆனா நீங்க சொன்ன தரிசனம் எனக்கு நிறைவேறிச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு போன மாசம் வந்தேன். இந்த 10 வருஷங்களுக்கு முன்னாடி வந்தாங்களா? சொன்ன தரிசனம் நிறைவேறிச்சா? இந்த மாசம் வந்திருக்காங்க. எந்த ஊர்? ஆணையூரா? அது எங்க இருக்குது? நம்ம பஸ் ஸ்டாண்ட், ஆணையூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. இங்க மதுரை தானா? சரி, மதுரையில இருந்துக்கிட்டா 10 வருஷம் ஆச்சு. வேலையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Jesus name. போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு தடையா இருந்துட்டே இருக்குங்க, கையை வைத்து காட்டுங்க, நான் ஜெபம் பண்றேன். ஜீசஸ் நேம். அன்பு இரட்சகரே, பிள்ளைகளுடைய திருமணம் எத்தனை பேர் பாருங்கப்பா. ஏசப்பா, என் தகப்பனே, தாய் தகப்பனுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும்ப்பா. கர்த்தர் என் பிள்ளைகளுடைய திருமண தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவர்கள் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளைகளாக, பெண்ணாக கொண்டு வந்து கொடுத்து இந்த குடும்பத்தை கட்டி எழுப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை தட்டி இயேசு உங்களை தொட்டிருக்கிறார். தேவன் அற்புதம் செய்வார். பொருளாதார நிலைமையிலே ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன், எனக்கு ஒரு ஜெயம் வேணும். இந்த மாசமே எனக்கு ஆண்டவர் சொன்னாரு, இங்க வர்ற ஜனங்களுக்கு இந்த மாசம் ஒரு ஜெயம் கொடுக்க போறேன். எல்லா காரியத்தில் ஒரு ஜெயம், வியாபாரத்தில் ஜெயம் வேணும், வாழ்க்கையில ஜெயம் வேணும், பரிசுத்தத்தில் ஜெயம் வேணும், கர்த்தரோடு வாழ்றதுல ஜெயம் வேணும், குடும்ப வாழ்க்கையில ஜெயம் வேணும். அப்படி சொல்றவங்களுக்காக நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன். அப்படியே கை வைத்து கிடங்க. அன்பு இரட்சகரே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பொருளாதாரத்தை முடக்கி வைக்கிற சத்துருவின் கரத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றியை கொடும், குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடும், படிப்பில ஒரு ஜெயத்தை கொடும், தொழிலே ஒரு ஜெயத்தை கொடும், வியாபாரத்திலே ஒரு ஜெயத்தை கொடும். என் பிள்ளைகள் தொட்டது துலங்கட்டும், செய்வது வாய்க்கட்டும், எல்லா வெற்றியும் ஜெயமாய் முடியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கைகளை தட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீசஸ் நேம். ஒரு தங்கச்சியை பார்க்கிறேன், அவ மார்க்கு குறைஞ்சிருச்சு, வாழ்க்கையில் எல்லாரும் அவமானமா இருக்கு, என்ன வாழ்க்கை, ஏதாவது செஞ்சிடலாமா அப்படின்னு கலங்கி தவித்து நிற்கிற. நீ விரும்புனா கையை வைத்து காட்டினா உனக்கா ஜெபம் பண்ண போறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ சோர்ந்து போக வேண்டாம். ஒரு தங்கச்சி, நான் மார்க்கு குறைஞ்சி நான் விரும்பின கோர்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு கவலையோடு நிற்கிற. கர்த்தர் உன்னை இப்பொழுது ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி தேங்க்யூ ஜீசஸ், நீ பெரிய ஜாதியா. நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஒரு அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுதி நிற்போமா?
ஜெபம் பண்ணி முடிப்போம். Thank you Jesus. Hallelujah. எல்லார் குடும்பமும் இன்னைக்கு செழிக்க போகுது. இந்த 6வது மாதத்திலிருந்து நீங்கள் ஜெயத்தை மட்டுமே பார்க்க போகிறீர்கள், வெற்றியை மட்டுமே பார்க்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை சீர்படுத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். உங்கள் இழந்ததை நீங்கள் இழந்ததை திரும்பி கொடுக்கிறார். துன்பப்பட்ட நாளுக்கு சரியா மகிழ்ச்சியாக்கத்தை நிரப்ப போகிறார். எத்தனை சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை. தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். எத்தனை சந்தோஷம். கந்தை ஊரிந்தறிந்தனை நீதியின் நாடை கனக்க ஊடு தூவித்தனை மந்தையில் சேர்த்து வைத்தனை கடும் வினைகள் மாற்றியந்தனை காத்தனை கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே கந்த மலர் பாதனே கனகரத்ன மேருவே சில்கை புவந்து வந்த தியாகராஜனே சுவாமி உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார் மகளுக்காய் சாவாளோ கூட பிறந்த தமையன் தம்பிக்காய் மாய்வானோ நேயற்காய் சாவானோ தனது இறை நேர் விரோதிக்காய்வானோ நீயும் மண்ணுலக நீசர்களுக்காக வந்து நீயும் மண்ணுலக நீசர்களுக்காக வந்து காயும் மனமடவர்க்காக மரித்தாய் சுவாமி உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார் தனக்கு தானே நிகராம் ஆதை திருசூதனாய் தனக்கு தானே நிகராய் தாதை திருசூதனாய் மனுகுலம் தன்னை மீட்க மானிடராக வந்த உனக்கு நிகரானவர் யார் உலகம் முழுவதிலுமே உனக்கு நிகரானவர் யார் வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா கருணை கடலை விடிவெள்ளி நட்சத்திரமே நீ சீர்படுத்துகிறவர் என்றும் பலத்தினால் இடைக்கட்டுகிறவர் என்றும் துன்பத்தை கண்ட நாளுக்கு சரியா மகிழ்ச்சியால் நிரப்புவர் என்றும் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன்.
நீர் சொன்னதை சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிற அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். விரும்பினதை கொடும். இந்த மாதம் முழுது என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தின் மாதமாய் மாறட்டும், விடுதலையின் மாதமாய் மாறட்டும், ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறட்டும். என் பிள்ளைகள் என்ன விரும்பி வந்தார்களோ அதை கொடுத்து அனுப்பும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தராகிய இயேசுக்கே துதிகனமே சேர்க்கிறேன். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். பிசாசுக்கிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொள்ளட்டும். இந்த மாதம் முழுதும் பூர்ண ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஜனங்களை ஆசீர்வதித்து காத்து பிசாசுக்கிட்ட நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எங்கள் மேல் பூசிக்கொள்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுது என் பிள்ளைக்கு போய் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி, தொடுதற்காய் கோடாகுடி நன்றி, கோடாகுடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுமரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா நிரஞ்சீவன்